கடந்த ஆண்டு தணிக்கை செய்யப்படாத கணக்கறிக்கையின் வழி 3,60,00,000 ரிங்கிட் லாபத்தை தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் ஈட்டியுள்ளது. இதன் வழி கூட்டுறவு சங்கத்தின் இயக்குநர் வாரிய குழுவினரின் பரிந்துரையின் கீழ் உறுப்பினர்களுக்கு 8 விழுக்காட்டு லாப ஈவு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் டத்தோ பா சகாதேவன் அறிவித்தார். சுமார் 60,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இச்சங்கத்தில் பேராக்கே இரண்டாவது அதிக உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாக திகழ்வதாக டத்தோ சகாதேவன் பாராட்டினார். தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக 1960ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட இச்சங்கம் தற்போது வீட்டுடைமை திட்டம், கல்வி உதவித்தொகை, தமிழ் இலக்கியத்தை ஊக்குவிக்கும் வகையில் இலக்கிய போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல சேவைகளுடன் தமிழ் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருவதை அவர் கோடிக்காட்டினார். ஆண்டுதோறும் சிறந்த வளர்ச்சி பதிவை எட்டி வரும் நாட்டின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றான தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அதன் உறுப்பினர்களின் இருப்பு தொகைக்கேற்ப தகுந்த லாபத்தை வழங்கி வருவதாகவும் சகாதேவன் கூறினார். அதன் இடத்துல அடுத்த ஆண்டும் 2007 அதாவது ஸ்டாச்சுட்டரி நம்ம அவங்களுக்கு என்ன லாப ஈவு கிடைக்கும் அப்படின்றது உத்தேச கணக்கையும் கொடுத்துருக்கோம். அது 38 மில்லியன் வரும் அப்படின்னு நம்ம வெள்ளிக்கிழமை மாலை மணி 4:30க்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேரா மாநில வட்டார கூட்டம் ஈப்போவில் உள்ள செம்பிறை சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சகாதேவன் பேராளர்களுக்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிதி நிலவரங்கள் குறித்து அவ்வாறு விளக்கமளித்தார்.